உலகமெல்லாம் ஒளியாச்சு அப்போ பார்த்தாலே பார்வதியா அவங்குமில்ல பதறுவாளோ அவளுக்கு அனல் தேர்வை வேர்த்திடும் ஆண்டவன் தான் சிவபெருமா அவர் 1008 சட்டை மொழியே 1008 சட்டை மொழியே அத அவிழ்த்து மெல்ல எடுத்தானே கடவுளுடைய கண்ணை பொத்தியவுடன் கலி உலகம் எல்லாம் இருளாச்சு அப்ப இருளை கண்ட மானிட மக்களுக்கெல்லாம் பார்வதிக்கு தெரியாமல் நாம தான் ஒளி கொடுக்கணும் என்று சொல்லி உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார் நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார் ஒளியை கண்ட உடனே பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வேர்க்கிறது ஆமா பார்வதியின் வேர்வையானது பூமியிலே விழுந்துதானால் பூமி தாங்காதல்லவா என்று சொல்லி பகவானுடைய 1008 சடைமுடியை அவிழ்த்து வேர்வையை துவர்த்தி எடுத்தார் பார சடைமுடியே தாங்களப்பா 10 துளி வேர்வையானது பூமியிலே விழுந்தது அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வாயு தேவனை வரவழைத்து ஏ அப்பா வாயு தேவா பார்வதியின் இந்த 10 துளி வேர்வையை 10 கடல்களாகவே உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். உலகத்திலே கடைசியான பகுதின்னு சொன்னா எங்க தெரியுமா? எங்கப்பா? திருச்செந்தூர் கோயில் இருக்கே, முருகன் கோயில். சரி, முருகன் கோயில் கடக்க 100 ஏக்கர் நமக்கு தான். அதான் உலகத்திலே கடைசியான பகுதி. கடைசியான பகுதி சொந்தம் கொள்ளவே மாட்டாங்க. ஆமா, நம்ம பேர்ல தான் பட்டா போட்டுருக்கு. ஆமா. சரி என்று பகவான் சொன்னபோது வாயு தேவனையும் பார்வதியுடைய 10 துளி வேர்வையை 10 கடல்களாக கொண்டு அதற்கு எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா பெயரை கொடுக்கிறார்? ஒங்கு சங்கும் தீவு கப்பாள் ஒன்றாம் கடல் ஒரு கடல் காங்கேசம் மாங்கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல் முல்லைக்கரை கொஞ்ச தீவில் 3ஆம் கடல் மோர்கடல் நதியக்கரை கொஞ்ச தீவில் நதியக்கரை கொஞ்ச தீவில் அது 4ஆம் கடல் நல்லதண்ணே பார்வதியின் 10 துளி வேர்வையை 10 கடல்களாக கொண்டு பெயர் கொடுக்கிறாரப்பா. சரி, ஒங்கும் செங்கும் தீவுக்கப்பால் 1ஆம் கடல் என்று சொன்னால் அதுதான் ஓர்கடல். ஆமா. காங்கேசம்மாங்கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல். கருப்பு கடல் 2வது கடல். 3வது கடல் என்றால் 3வது கடல் என்ன தெரியுமா? அதுதான் மோர்கடல். மோர்கடல். 4வது கடல். ஆமா, 4வது கடல்னு சொன்னா அதுதான் நல்ல தண்ணீர்னு சொல்லுவாங்க. நல்ல தண்ணீர். ஆமா. 5ஆம் கடல். ஆமா, 5ஆம் கடல்னு சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவாங்க. அருங்கடல். 6ஆம் கடல் ஆழக்கடல். 7வது கடல் என்று சொன்னால் 7வது கடல்னு சொன்னா அதுதான் எழுங்கடல்.
பெருங்கடல்னு சொல்லுவார்கள். ஆமா. எட்டாங்கடல் திட்டக்கடல். ஒன்பதாவது கடல் என்றால் ஒன்பதாவது கடல் சொன்னா அதுதான் ஒய்யார அலைக்கடல்னு சொல்லுவாங்கம்மா. ஒய்யார அலைக்கடல். ஏன்னா அலைகள் எல்லாம் மோசமா இருக்கக்கூடியன. பெரிய பெரிய அலைலாம் வரும். முதல் கடல் சொன்னீல. சரி. சென்று தீர்க்கப்பல் ஒன்றாவது கடல் ஒரு கடல். ஆமா. அதெல்லாம் அல சாப்பிட்டா பேர் மாத்துக்கும். சரி. ஆனா அந்த ஒன்பதாவது கடல் அப்படி கிடையாதுமா. கிடையாது. மோசமா அடிக்கக்கூடிய அலை. ஆமா. அதுதான் ஒன்பதாவது கடல் ஒய்யார அலைகள்னு சொல்லி இருக்கான். சரி. பத்தாவது கடல் என்றால் என்னதாயி? அதுதான் பார்க்கடல். ஆமா, பத்தாவது கடல்னு சொன்னா அதுதான் பார்க்கடல்னு சொல்லுவாரு. பார்க்கடல்ல யார் இருக்கா? நரகரங்க ஐயா கிழக்க பத்து. எம்பெருமாள் கோபால கண்ணன் பள்ளி கொண்டு வருகிறார். லட்சுமியுடன் நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கிறார் அம்மா. ஆமா. அந்த பத்தாவது கடல் பார்க்கடல். ஆமா. பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு வலிங்கி வர்ணப்பாறை உண்டு. ஒரு வலிங்கி வர்ணப்பாறை உண்டு. காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புற்று வளர்ந்திருக்கு. ஆமோ ஐயா. புற்று இருந்தா உள்ள என்னப்பா இருக்கும்? புற்று இருந்துன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். சரி. ஆமா, கரையா இருந்தா கரும்பு கரையா புற்று. கரையான் புற்று. எறும்பு இருந்தா எறும்பு புற்று. எறும்பு புற்று. ஆனால் இந்த புற்றிலே நாகங்கள் எல்லாம் வசித்து வருகிறது. என்ன? நாகமெல்லாம் வசித்து வருகிறதா? ஆமா. நமக்கு ஒரு சாரப்பாம்பை பிடிச்சு கொழுப்புக்கு தர எடுத்து தாங்கம்மா. கொழுப்புக்கா? காலு கொஞ்சம் வலிக்கு பாத்துக்கோ. சரி. சாரப்பாம்பு கொழுப்பு போட்டா சரியாயிருமுங்க. சரியாயிருமா? யாரை பாக்க சாரப்பாம்பு போய் பிடிச்சிட்டு வரேன் அவ்வளவுதான். நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். அதுதான் நாகலோக பட்டணம். அதுதான் நாகலோக பட்டணம்னு சொல்லி இருக்காங்க. ஆமா. நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் யாரமா ஆண்டு வருகிறார்கள்? அங்கே நாகராஜே நாககண்ணி நாககண்ணி அங்கே நலமுடனே ஆண்டு வாரா. அங்கே கணவனோ மனைவியோ அங்கே கவலையின்றி ஆண்டு வாரா. ஆதிசேனும் கிளியும் போல கிளியும் போல அங்கே கிருபையோடு ஆண்டு வாரா. அங்கே கிருபையோடு ஆண்டு வாரா. கிளியும் போல ஒரே நகமும் நல்ல சதையும் போலே அந்த நாகராஜ நாககண்ணி அந்த நலமுடனே ஆண்டு வாரா. ஒரு பூவும் நல்ல நாறு போலே பொருத்தமோட நாட்டு வாரா. அங்க ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வரா. அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்குடியானவள். நாகக்கண்ணி பெண்குடியானவள். கணவனும் மனைவியுமா கவலையின்றி ஆண்டு வருகிறார். கீசனும் கிளியும் போல கிருபையோடு ஆண்டு வருகிறார்கள். அதாவது கணவன் மனைவின்னு சொன்னா விட்டு கொடுத்து வாழணும்பா. விட்டு கொடுத்து வாழணும் கணவன் மனைவின்னு சொன்னா. ஆமா. அத்தானும் குழந்தைன்னு சொன்னா எப்படி நான் வாழ்ந்துக்கிறோம்? அவங்களும் விட்டு கொடுத்து வாழணும் தாய். சரிப்பா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு. ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார். ஆமா, ஆமாயா. ரெண்டு பேரும் எப்படி வாழறாங்க தெரியுமா? எப்படிப்பா? ஈசனும் கிளியும் போல இருக்காங்க. கிளியும் போல. ஆமா, கண்ணை இமை காப்பது போல் கருத்துடனே வாழ்ந்து வருகிறார்கள். சரி. இதயம் துடிக்கும் போல ஒற்றுமையோட இருக்கிறார்கள். அப்படி ஒற்றுமை. ஆமா, உடலை உயிர் காப்பது போல் ஒன்றாக இருந்து வருகிறார்கள். ஆமா. அவங்க பேராசிய பத்தியா என்னப்பா? நானாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். என்ன? நாகராஜ மன்னன் தேவி நாகக்கண்ணி பெண்குடியானவள். ரெண்டு பேருக்கும் முத எழுத்து நானாங்கள ஆரம்பிச்சு. என்ன ஒரு பொருத்தம்? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 11 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ஆமா. 11 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் தான் அந்த பேராசி பொருத்தம்னு சொல்லுவாங்க. பொருத்தம். என்ன இருக்காருங்க உடுக்குக்கார் மர்ம. சரி. இவர் வீட்ல பேராசி எப்படி தெரியுமா? எப்படிப்பா? ஊனாவுக்கு அப்பேர்பட்ட பொருத்தம். ஊனாவுக்கும் என்ன? அவர் வீட்ல தாளக்கார வீட்ல கேளுங்களேன். என்ன? சூனாவுக்கும் அப்பேர்பட்ட சூனாவுக்கும் வீட்டு பேர் சுசிமா. இவர் பேரு சுப்பிரமணி. ஆனா கட்டக்காரர் இருக்காரு. என்ன? அவர் வீட்ல எப்படிமா பொருத்தம்? என்ன? அடேங்கப்பா. ஈனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். ஈனாவுக்கும் அப்படி இல்லை.
குழந்தை விட்டுறாதீங்க. அவ வீட்டம்மா வேற இறக்கி ஆட்டமெல்லாம் அவட பாத்துக்கோ. இவர் வேற இந்திரஜித். அப்படி இருக்கும் பாத்துக்கோ பொருத்தம். நல்ல பொருத்தம் இல்ல. ஆமா. அதோட எங்க அண்ணன் ஒருத்தருங்க. யாரு? அவங்க வீட்ல தேனாவுக்கும் தேனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். தேனாவுக்கும். ஆமா தேனாவுக்கும் தேனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். என்ன பொருத்தம்? அத ஏன் கேக்கிய? பொண்டாட்டி பேரு? அப்ப பொண்டாட்டி பேரு மட்டும் தேவின்னு தெரியும். சரி. வீட்டுக்காரர் வேற தெரியல. கண்டுபிடிச்சு சொல்ல வந்தா. சரி. சாவி குளிக்கு போறோம். சாவி குளிக்கு போறோம். அப்படி போடு. அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில இரண்டு பேர்களும் ஆண்டு வருகின்ற வேளையில அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் இருக்கு. ஆமா சொத்து சுகத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆமா ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமெத்தை வீடு இருக்கு. நஞ்சையோடும் முஞ்சையோடும் நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள் கணவனும் மனைவியும். எத்தனைதான் சொத்து சுகம் இருக்கட்டுமே செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னால் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னா என்ன செல்வம் தெரியுமா? என்னப்பா? டெய்லி நைட் 8 மணிக்கு போட்டான். சரி திருமதி செல்வம். ஓ திருமதி செல்வம். அவ்வளவு பக்குவமா இருக்கும் தாய். அது இல்லப்பா. பொழுது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா பாத்துக்கோ. சரி ரசிச்சுக்கிட்டே இருக்கறதுல நானும் ஒரு ஃபேன் அந்த நாடகத்துக்கு. ஃபேனா? இப்ப நிப்பாட்டிட்டேன் பாத்துக்கோ. சரி அதல்லப்பா செல்வத்திலே சிறந்த செல்வம். செல்வத்திலே சிறந்த செல்வம் சொன்னா என்ன செல்வம்? அதுதான் குழந்தை செல்வம். ஓ குழந்தையின் செல்வத்தை சொல்லுவீங்க. ஆமா உலகத்திலே தித்திக்கும் கனி தவட்டாத கனி அப்பேர்பட்ட கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனி. குழந்தை கனி. அது ஏன் குழந்தையின் கனி தவட்டாத கனின்னு சொல்றாங்க தெரியுமா? என்ன காரணம்? செவிச்செல்வம். சரி அது என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா? 8 பிள்ளை பெத்து 9ஆவது பிள்ளைக்கு மாசமா இருந்தான்னு சொன்னா சரி அந்த 9ஆவது பிள்ளைக்கு பேரகாலம் போயிட்டு வந்து அந்த பிள்ளை குப்பை தொட்டில போட தெரியுமா? போடுவாளா? 1000 இருந்தாலும் என் பிள்ளைன்னா சொல்லுவா. என் பிள்ளை. அதனால எத்தனை நாளும் பெத்துக்கிடலாம். சரி தெவட்டவே தெவட்டாது. தெவட்டவே செய்யாது. ஆமா அப்ப நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் அவ நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் அங்க மண்ணி இருந்தோ மனை இருந்தோ முதலை அது இல்லை ஐயா. மண்ணி இருந்தோ மனை இருந்தோ அங்க சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை அங்க பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ அங்க பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ அந்த பொன்னையாள பிள்ளை இல்லை. பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் சொத்திருந்த சுகம் இருந்து சொத்தையாள பிள்ளை இல்லை. சொத்தையாள பிள்ளை இல்லை. மண் இருந்தும் மனை இருந்தும் ஒரு மதலை செல்வம் இல்லை ஐயா. பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகவே இருக்கிறது. பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலையாகவே இருந்து வருகிறதப்பா. ஆமா மைந்தன் இல்லா கவலை மனக்கவலையாகவே இருக்கிறது. பார்த்தால் நாகக்கண்ணி ஏ மன்னவா மணவாளா 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதரிக்க ஒரு பிள்ளை இல்லை. 40 நல்ல வயதாச்சு இந்த நாட்டையாள ஒரு குழந்தை இல்லை.
50 வயதாச்சு மன்னா. ஆமா நமக்கு ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்லையே. 50 வயசாகி போச்சு நமக்கு. ஆமா நமக்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, என்ன ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லையே. எதிர்த்த வீட்டுக்காரிய பாரு, 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. எதிர்த்த வீட்டுக்காரி 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. சரி அத விடுமா, பக்கத்து வீட்ல இருக்காளா 10மா பாதகத்தி 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. 10 பிள்ளை. அடுத்த வீட்ல இருக்காளா அனிதா 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. கல்யாணம் முடிஞ்சிட்டா. அத விடுமா தாயி, முத்தத்துல இருக்காளா மூக்காய் மருமவா. சரி என் கூட தான் படிச்சா. ஆமா நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட், ஒரே பெஞ்சில உட்கார்ந்தோம். சரி அவ நோட்ட நான் யூஸ் பண்ணுவேன், என் நோட்ட அவ யூஸ் பண்ணுவா. அப்படி எனக்கு அவளுக்கு ஒரே மேடையில கல்யாணம். சரி சண்டாலே அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்ட, என் புருஷன் நீ எனக்கு தாலி கட்ட. அப்படிதான்ப்பா கட்டணும். எந்த நேரத்துல கட்டாமனு தெரியல. அவ 3 பிள்ளைக்கு தாயா இருக்கா. சரி பாரு, நான் இது ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி. வயித்துல புழு இல்ல பூச்சி இல்ல. ஆமா உண்ணி எடுத்து உம்ப எடுத்து வளர்க்கனா சும்மா இருந்துட்டு போயிடலாம். டெய்லி 115 யாரு கொடுக்க. டெய்லி ஒயின் ஷாப்புக்கு யாரு கூட்டி போறா. 3 நேரம் வேணுமா பாத்துக்கோ. முக்கா 3 நேரம். எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம்ப்பா. சரியா போச்சு. ஆமா அப்ப நாகராஜ மன்னனை அழைத்து பால்குட்டி சரியா போச்சு. நாகராஜ மன்னனை அழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பிள்ளை இல்லாத குறைகளை எப்படி எப்படி அழுது புலம்புகிறாள். எப்படி அம்மா தன் கணவனை இழைத்து புலம்புகிறாள். சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம், சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம், அந்த சாதிக்க காயாமலே சனத்திலையும் தாழ்வானே, சாதிக்காயும் காயாமலே சனத்திலையும் தாழ்வானே, சாதிக்காயும் காய்ப்பத போல் அண்ணா காய்ப்பத போல் என் சனத்தாரோடு சேர்வத போல் சேர்வத போல் என் சனத்தாரோடு சேர்வத போல் சேர்வத போல் சாதிக்காயும் காய்ப்பது போல் காய்ப்பத போல் அண்ணா காய்ப்பத போல் கணத்தரோடு சேர்வது போல் சேர்வது இல்லையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம், இல்லையில ஒரு மரமா எனக்கு காய்க்கும் மரம், அந்த ஏலக்காய் காயாமலே எனத்திலையும் தாழ்வானே, ஏலக்காயும் காயாமலே எனத்திலையும் தாழ்வானே, மன்னா ஏலக்காயும் காய்ப்பத போல் காய்ப்பத போல் அண்ணா காய்ப்பத போல் என் இனத்தாரோடு சேர்வத போல் சேர்வத போல் இந்த இனத்தாரோடு சேர்வத போல் சேர்வத போல் ஏலக்காயும் காய்ப்பது போல் காய்ப்பது போல் அண்ணா காய்ப்பத போல் கணத்தரோடு சேர்வது போல் சேர்வது அண்ணா வெள்ளரிக்கா தோட்டத்திலே எனக்கு விளையாட வெள்ளை இல்லை, ஒரு பூசணிக்கா தோட்டத்திலே மண்ணா பூ பறிக்க வெள்ளை இல்லை, அந்த கத்தரிக்கா தோட்டத்திலே அந்த கத்தரிக்கா தோட்டத்திலே ஒரு காய் பறிக்க வெள்ளை இல்லை. கத்தரிக்க தோட்டத்திலே கத்தரிக்க தோட்டத்திலே ஒரு காய் பறிக்க பிள்ளை இல்லை. அப்போ நாகக்கண்ணி வெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பிள்ளை இல்லாத குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. நாகராஜ மன்னன் அழைத்து தினந்தோறும் குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பிள்ளை இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு தானே வரா. ஆமா 4 சுவரே தஞ்சம் இருக்கா. ஆமா. பாதகத்தை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண ஆனா முடியும்? எங்களுக்கு அப்படியா? என்ன? நாடு நகரம் பூரா எங்களுக்கு தான் சொந்தம். சரி அதுல ஒரு 4 பாட்டில வாங்கி அடிச்சோம்னு சொன்னா கவலைலாம் கவலையும் கிடையாது கண்ணீரும் கிடையாது. காத்துல பறந்துரும். அத சரி அதை விட சரி. கவலையும் கிடையாது கண்ணீரும் கிடையாது. அதை விட ஆமா இடுப்புல கட்டியிருக்க வேட்டியே எங்களுக்கு கிடையாது. வேட்டியே கிடையாது. வாரங்களே தஞ்சம்னு இருக்கும். ஆமா சரி அப்பந்தான் பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியா
பெண்கொடியானவள் நாகக்கன்னி பெண்கொடியானவள் ஏ மன்னவா மணவாளா ஏ மணவாளா சாலையில ஒரு மரமா அது சாதிக்காய் காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் சாதிக்க காயமலை என் ஜனத்திலையும் தாழ்வானே என் ஜனத்திலையும் தாழ்வாரே மன்னவா அந்த சாதிக்க காய்ப்பதப்போ அந்த ஜனத்தாரோடு நான் சேர்வதப்போ ஜனத்தாரோடு சேர்ந்து இருப்பது எப்ப மன்னவா அதான் சொல்லுவாங்க பூக்கும் காலத்துல பூக்கணும் ஆமா ஆமா எதுனாலும் சரிதாம்மா ஆமா ஆமா பூக்கும் காலத்துல பூத்துறணும் சரி காய்க்கும் காலத்துல காய்ச்சிரணும் ஆமா பழுக்கக்கூடிய காலத்துல பழுத்துறணும் பழுத்துறணும் பழுத்தாதான் அந்த மரத்துக்கும் அழகு மரத்தை வச்சா நமக்கும் அழகு ஆமா பழுக்கலன்னு சொன்னா அந்த மரத்தை வச்சிருப்பாங்களா புடிங்கி போட்டுருவாங்க ஆமா எது எது எப்பப்ப பண்ணணுமோ அது அப்பப்ப பண்ணாதான் அதுக்கு அந்தந்த மரியாதை கிடைக்கும் நான் பூக்கும் காலத்துல பூமாரி போனேனே மன்னா பூமாரி போனேனே மன்னவா நான் காய்க்கும் காலத்துல காமாரி போனேனே வெள்ளரிக்காய் தோட்டத்துல எனக்கு விளையாட பிள்ளை இல்ல பூசணிக்காய் தோட்டத்துல ஒவ்வொரு பூபரிக்க பிள்ளை இல்ல ஒரு பிள்ளை இல்லை கத்தரிக்காய் தோட்டத்திலே ஒரு காய்பறிக்க ஒரு குழந்தை கிடையாது என்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியானவள் குழந்தை இல்லா குறைகளை எப்படி எப்படி எழுத புலம்புகிறாள் எப்படி எப்படி அம்மா தன் கணவனை எழுத்து எழுத புலம்புகிறாள் ஏ என்கனவா ராஜ